போலி திராவிடரா? போலி திராவிடர்களுக்கு இடம் இருந்தது. உண்மை திராவிடர்கள் யாரும் இருக்காங்களா? கருத்து சொல்ல ஒண்ணும் இல்லை. கமெண்ட் சார். 2 நாளா நீங்க அழைப்பு கொடுத்த ஒரு விஷயம், அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யூகங்கள் பதிவு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து, உங்களோட பதில் என்ன சார்? நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். நாங்க இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடுள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன். திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு. எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அதிமுகவும் பங்கேற்கலாம். அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை போகக்கூடாதா அதிமுகவோட? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழ நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடும் நான் கை கோர்த்தேன். அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பா நினைப்பாங்க நான் கருதல. அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க. நான் விடலை. நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன். எனக்கு கூட்டணி பெருசு இல்லை. திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை. ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிற்கிறேன்னு நான் நின்னேன். 2009 தேர்தல் வந்தப்ப நான் இருந்த கூட்டணியிலே தொடர்ந்து. அவ்வளவுதான். ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல. நாங்க ஏற்கனவே 2006 உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் இருந்தோம். 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாக போய் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம். நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. உண்ணாவிரதம் இருப்போவாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரலும் போய் உட்கார்ந்து நாங்க கெஞ்சி பார்த்தோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம், நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம். யாருமே ஒத்துழைக்கல, எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாள் தான் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் நான் அந்த போராட்டத்தை முடிச்சேன். அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு, ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியா ஆர்கனைஸ் ஆகி போனாங்க. நான் சொன்ன ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை, தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை. நான் உங்களோட இணைந்து வேலை செய்வோம். நாங்களே இணைந்து வேலை செய்வோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்களோட இணைந்து போனோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே கூட்டணியில் தான் இருந்தோம். அதே கூட்டணியில் தொடர்ந்தோம். அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தா இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில பேசக்கூடாது, கை கோக்க கூடாதுங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அதனால நாங்க வந்து இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில மூடணும்னு நினைச்சா வரட்டும், மேடையில பேசட்டும். அதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. பாமகவும் பாஜகவும் நாங்க வேண்டாம்னு சொல்றது காரணம் அடிப்படையிலேயே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட். அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது. அவங்க எல்லாத்திலையும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியதுன்றது அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லை. அதனால நாங்க வந்து ஒரு நிலையான முடிவா எடுத்துட்டோம். எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது. ஒரு கட்டத்துல பாமகவோட நாங்கள் இணைஞ்சோம். எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல சேர்ந்து நாங்க வந்து கைகோர்த்து பயணிச்சு பார்த்தோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில இருந்து பார்த்தோம். 2011 தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவருக்கு ஸ்டாண்டை மாத்திட்டாரு. உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ண முடியும். அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் கையில் எடுத்தார். எல்லாமே அவர் தான், சேர்ந்ததும் அவர் தான், விலகினதும் அவர் தான், எதிர்த்ததும் அவர் தான். நாங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்ப அதுல வந்து 2011 வந்து ரிசல்ட் 33 தொகுதியில் நின்று 3 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. 30 தொகுதியில் தோத்து போயிட்டாங்க. திமுக, விசிகா, பாமக நார்த்ல இந்த 3 கட்சி சேர்ந்தா போதும் ஸ்லீப் வரும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஸ்லீப் வரல. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள். ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு கிடைக்கல, அதனால இனிமே நம்ம விசிகாவோட சேரக்கூடாது, விசிகாவை எதிர்த்தாதான் இனிமே நம்ம வந்து சொந்த சாதி வாக்குகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டுதான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. வெறுப்பு அரசியலை விதைச்சாங்க. அது சோசியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது அவங்க எடுத்த நிலைப்பாடு. அதற்கு பிறகு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கு பிறகுதான் நாங்க எடுத்தோம். சேரக்கூடாதுன்னா இல்லை. நாங்க முதல்ல முரண் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துக்காக காசி அனந்தன் ஐயா, வீரசந்தான ஐயா, கவிஞர் அறிவுமதி அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மலாம் ஒன்னா சேரணும் தம்பி, சாதியெல்லாம் மறந்துடும். அப்ப நாங்க உடனே கை கொடுத்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம். நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம். நாங்க வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை கொடுத்தோம். நம்ம சேர வேண்டிய தேவை இருக்கு தமிழுக்காக, தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக. ஆனா அவர் டக்குன்னு அடுத்து எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி
இது தொடர்பா நாங்க எடுத்த முடிவுல எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். மற்ற யாரு இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படிதான் நாங்க பாக்குறோம். இப்ப இந்த தேர்தலை பார்க்கலன்னு சொல்றீங்க. இப்போ அந்த அவரும் வந்து மது ஒழிப்புக்கான பல்வேறு கட்ட போராட்டங்கள் பாமக சார்பில் உங்களை மாதிரி ஒரு நிலைப்பாடோட அதான் நான் சொல்லிட்டேன், இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன்ல, இப்ப அவங்களை அழைப்பு விடுக்கீங்க. இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். நாங்க ஒரு முடிவை எடுத்துட்டோம், அந்த முடிவுல இருந்து அதுல நாங்க மாற மாட்டோம். பாமக பாஜக தொடர்பான முடிவுல எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்தோம், சேர்ந்து பயணிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு. அவங்க வந்து ஃபண்டமெண்டல் காஸ்ட் போர்ஸுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்களோட நாங்க சேரோம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், அவருக்கான அழைப்பு இருக்கு. இது நல்ல கேள்வி. நேத்து யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டுருக்கீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்புல உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமா அவங்க வரலாம்.